இங்க சிந்தாமணி ஒரு பக்கம் விஜயாவை பார்த்தோன்னா செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி இவங்களும் பாவாடை தாவணி கட்டிட்டு வந்ததை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட, மாஸ்டர் பரவாயில்ல மாஸ்டர், நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ட்ரெஸ் கோடில் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க இந்த பக்கம் வந்து விஜயா கிட்ட ரொம்பவே ஆர்வமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே கேக்கு வெட்டி விஜயாவுக்கு வாயில் ஊட்டி விடுறாங்க. இங்கே விஜயாவுமே கரெக்டாக இங்கே சிந்தாமணிக்கு ஊட்டி விடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸாக நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே இங்கே சிந்தாமணி அக்காவுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்கிறது விஜயா மாஸ்டர் தான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே பிரபலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணியுமே, இன்னைக்கு நீங்க டான்ஸ் ஆடி ஆகணும் மாஸ்டர், நீங்க பரதம் கூட ஆட வேண்டாம், நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இங்க சூப்பரா ஒரு புது பாட்டு ஆடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமா ஆட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அதுக்கேற்ற மாதிரி இங்க லைட் செட்டிங்லாம் போட்டு டிஜே போட்டு செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த ஃபங்க்ஷனும் முடிவுக்கு வருது. இங்க டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் சிந்தாமணியுமே இங்க விஜயாவை பார்த்து, பரவாயில்ல மாஸ்டர், நீங்க வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனே களை கட்டுச்சு, நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க, நீங்க என் மேல பழைய கோபத்தை வச்சுட்டு வராம போயிருந்தீங்கன்னா என்னோட ஃபங்க்ஷன் எப்படி இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி இங்க சிந்தாமணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்க விஜயாவுமே, அப்படி இல்லை சிந்தாமணி, என் குடும்ப விஷயத்துல அதிகமா வந்து எப்பவுமே தலையிட விட மாட்டேன் யாரையுமே, எனக்கு அந்த மீனாவை பிடிக்காது தான், பட் இருந்தாலும் மீனாவை காயப்படுத்துற விஷயம் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் விடுங்க, நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் க்ளோஸ் தான், நீங்க எப்பவும் போல என் டான்ஸ் கிளாஸ்க்கு வரலாம் அப்படின்ற மாதிரி இங்க சிந்தாமணிக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க சிந்தாமணியோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வராங்க. அவங்க ஒரு சேட்டு லேடி. அவங்களுமே இங்க சிந்தாமணியை பார்த்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜயாவை பார்த்து, பரவாயில்லையே நீங்க டான்ஸ்லாம் சொல்லி தரீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி விஜயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ விஜயாவுமே, ஆமாங்க, இந்த மாதிரி பரதங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம், அது நான் சின்ன வயசுல இருந்து கத்துட்டு வந்தேன், இப்போ நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சேட்டு லேடி இங்க விஜயா கழுத்துல இருக்க அந்த செயினை கவனிக்கிறாங்க. அந்த செயினை பார்த்தோன்னா அவங்களுக்கு சந்தேகமாகுது, என்ன இது நம்ம செயின் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் இந்த பக்கம் விஜயா கிட்ட, இந்த செயின் இது நீங்க அப்படின்ற மாதிரி லைட்டா இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஜயாவும், இது வந்து என்னோட மருமக எனக்காக வாங்கி கொடுத்த செயின், சொல்லப்போனால் இது ஒரு ரேர் பீஸு, இது இல்லாமல் இது வந்து ரொம்ப பழைய காலத்து பீஸ் போல இருக்கு, இது வந்து டைமண்ட் நெக்லஸ் அப்படின்ற மாதிரி அந்த செயினை பற்றி ரொம்ப பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த செயினை வாங்கி கொடுத்தது ரோகிணி தான் அப்படின்ற மாதிரி ரோகிணியும் பெருமைப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த சேட்டு லேடியுமே, இல்லைங்க இது என்னோட செயின் மாதிரி இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மட்டும் என் செயின் ஒன்று காணாமல் போயிடுச்சு, அதை பற்றி நான் போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இது ஏன் செயின் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பக்கத்தில் இருக்க சிந்தாமணியும், இல்லைங்க இது உங்கள் செயினாக இருக்க வாய்ப்பு இல்லை, மாஸ்டர் இந்த மாதிரிலாம் வந்து திருட்டு செயினெல்லாம் வாங்கி போட மாட்டாங்க, இது அவங்களோட செயினாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இங்கே விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ விஜயாவுமே, ஆமாங்க இது என்னோட செயின் தான், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் செயின் இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க பார்வதியுமே, ஒரே செயின் மாதிரி நிறைய செயின் இருக்குங்க, நீங்கள் எதுக்காக இந்த செயின் உங்கள் செயின் நினச்சி குழப்பிக்கிறீங்க, அது வேறு செயினாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த சேட்டு லேடிக்கு ஒரு ஐடியா வருது, அப்போனா நம்ம செயினில் பின்னாடி இன்சல் இருக்கும்ல, அது இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களோட நேமை சொல்லி, அந்த செயினுக்கு பின்னாடி என்னோட இன்சலும் என் ஹஸ்பண்டோட இன்சலும் இருக்கும், அது இருக்கான்னு பாருங்க, அது இருந்துச்சுன்னா அது என்னோட செயின் தான் அப்படின்ற மாதிரி அவங்க அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க விஜயாக்கு ரொம்பவே டவுட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு மேல இந்த விஷயத்தை நம்ம செக் பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த செயினை திருப்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி அந்த இன்சல் இருக்கு. இதை பார்த்துட்டு இங்க விஜயாக்கு செம ஷாக்கு. அதே நேரம் அங்க இருக்க எல்லாருமே அந்த செயின்ல இருக்க இன்சலையும் கவனிச்சிடுறாங்க. அவங்களுமே, என்ன இது இவங்க இவ்வளோ பெரிய ஆளா இருக்காங்க, அதுவும் திருட்டு செயினை வாங்கி போட்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவங்களும் அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு பக்கம் அந்த சேட்டு லேடியுமே, இங்க பாருங்க இந்த செயின் என்னோட செயின், என்னோட ஹஸ்பண்ட் நானும் ரொம்ப ஆசாசியா செஞ்ச ஆன்டிக் செயின் இது, இதை தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் போலீஸ்ல சொல்லி போலீஸ் மூலமா உங்க வீட்டுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயா கிட்ட மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க விஜயாவுமே, இதுக்கு மேல இந்த செயினை நம்ம கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை அங்கேயே கலட்டி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம, இங்க பாருங்க இந்த செயின் திருட்டு செயின் சொன்னீங்கல்ல, இந்த செயினுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த செயினை என் மருமக தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா, அப்ப அவ தான் திருட்டு செயினை வாங்கியிருக்கா, அதனால என்ன யாரும் தப்பா நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க விஜயா ரொம்ப கோபத்தோட அங்க இருந்து வீட்டுக்கு போறாங்க. சொல்ல போனா இங்க விஜயோட கோபத்தை பார்த்து பார்வதிக்குமே என்ன பண்றதுனே தெரியல. இப்ப ரோகிணி தான் மாட்டிக்க போறா, பிரச்சனை பெருசாக போகுது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பயந்துகிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க விஜயாக்கு என்ன ஒரு அவமானம்னா, அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் ஒரு திருட்டு செயினை போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி விஜயாவை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. அது அவங்கள ரொம்பவே பாதிச்சிருச்சு. அவங்க ரொம்ப டென்ஷனோட வீட்டுக்கு போயிட்டு யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம இங்க ரோகிணி வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரோகிணி வந்த உடனே தான் இந்த விஷயத்தை பத்தி பேசி அவ இப்படி திருட்டு செயினை திருடி வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு
அவளை அவமானப்படுத்தணும் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு இங்கே விஜயா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு இவங்க ஏன் டென்ஷனாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அண்ணாமலையுமே விஜயா உனக்கு என்னாச்சு, நீ எதுக்கு வந்து உருன்னு உட்காந்துட்டு இருக்க, இன்னைக்கு தான் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏன் இப்படி மூஞ்ச தூக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் விஜயாவுமே இங்கே பாருங்க, நான் முதல்ல ரோகிணி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவள் வரட்டு, அவள் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே விஜயா ரொம்பவே டென்ஷனாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவும் தெரியாத ரோகிணியுமே அவங்க ஏற்கனவே இங்கே விஜயாக்காக ஆர்டர் பண்ண சாரி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே மனோஜுமே இங்கே பாரு ரோகிணி, நீ முதல்ல எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் அந்த சாரியை கொடு, அடுத்த விஷயத்த நான் பேசுகிறேன், நம்ம கொடைக்கானல் டூரை பற்றி அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இது கிட்டோன்னா ரோகிணியுமே ஆண்டி நான் உங்களுக்காக ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி விஜயாவை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அந்த சாரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ விஜயாவும் ரொம்ப கோபத்தோட இங்கே ரோகிணியோட முகத்தை பார்த்துட்டு அந்த சாரியை கையில் வாங்குறாங்க. வாங்கிட்டு இந்த பக்கம் என்ன இது, இந்த சாரி வாங்கினியா இல்லை திருடிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணி கிட்ட கேட்குறாங்க. இந்த பக்கம் ரோகிணிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவங்க அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. உடனே இந்த பக்கம் அண்ணாமலையும் என்ன விஜயா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இப்படி உன் மருமகிட்ட பேசுகிற பேச்சா இது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே விஜயா ரொம்ப டென்ஷனோட அந்த சாரி எடுத்து ரோகிணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் இவளால் இன்னைக்கு என்னோட மான மரியாதை போச்சுங்க, இவ அந்த செயினை யார்கிட்டையும் வாங்கிட்டு வரல, இவ திருடிட்டு வந்திருக்கா, அது ஒரு திருட்டு செயினுங்க அப்படின்ற மாதிரி அந்த செயினை பற்றியான விஷயங்களை சொல்கிறாங்க. இது கிட்டோன்னு ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ அது திருட்டு செயினா அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே விஜயாவுமே அந்த சிந்தாமணியோட ஃபங்க்ஷனில் அத்தனை பேர் முன்னாடி இந்த மாதிரி திருட்டு செயினை போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சேட்டு லேடி என்னை அவமானப்படுத்திட்டாங்க. அதுவும் இல்லாமல் அது திருட்டு செயினுங்கிறதுக்கு எல்லா ப்ரூஃபும் அவங்க கிட்ட இருந்துச்சு, அவங்க செயினுங்கிறதுக்கு அந்த செயின் பின்னாடி இன்சல் கூட இருந்துச்சு, எல்லா விஷயத்தையும் நான் கவனிக்காமல் இப்படி பண்ணிட்டேனே, இவ பேச்சை கேட்டதை நான் போட்டு போயிட்டேன், இப்போ எனக்கு பயங்கர அவமானம், இப்போ இந்த அவமானத்தினால இதுக்கப்புறம் நான் எப்படி வெளியில் தலை காட்ட முடியும், இந்த மாதிரி திருட்டு சென்னை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு இவளுக்கு எந்த அளவுக்கு கொழுப்பு இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணியை மறுபடியும் பலார் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க மனோஜுக்கு சத்தமே வரல, அவரும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே ரோகிணியுமே ஆண்டி அது திருட்டு செயின் இல்லை ஆண்டி, நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன், அது நல்ல செயின் தான் சொன்னாங்க, எனக்கு இப்படி தெரியாது, இந்த மாதிரி திருட்டு சென்னை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் விஜயாவுமே இல்லை இதை நான் இந்த விஷயத்தை அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன், எனக்கு உன் ஃப்ரெண்டு யாருன்னு தெரிஞ்சாகணும், இந்த செயினை நீ யார்கிட்ட வாங்கினேன், என்னை முதல்ல அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கள் ரோகிணியும் சிட்டி கிட்ட தான் வாங்கினேன்னு சொல்லி சொன்னாலே பெரிய பிரச்சனை ஆகிடும், ஏன்னா சிட்டிக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஆகாது அப்படிங்கிற விஷயத்த ரோகிணி புரிஞ்சுக்கிட்டு அத்தை அவள் வெளியூர் ஃப்ரெண்ட் அத்தை, இப்போ அவள் இந்த ஊர்லேயே கிடையாது, அந்த செயினை என்கிட்ட வித்துட்டு கிளம்பிட்டா, நான் அவள் வந்த உடனே கண்டிப்பாக நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன் பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணி சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் விஜயவுமே நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இந்த விஷயத்தை நான் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன், இனிமேல் பாரு அந்த செயினுக்கு உண்டான பதில் எனக்கு வர்ற வரைக்கும் நீ மனோஜ் கூட ஒன்றா சேரக்கூடாது, நீ இனிமேல் வெளியில் தான் படுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே விஜயா பழைய மாதிரியே இங்கே ரோகிணியும் மனோஜையும் பிரித்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க மனோஜுக்கும் என்ன பேசுறதுனே தெரியல, அம்மாவோட பேச்சை மீற முடியாமல் அவங்க ஒரு பக்கம் கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணியும் இந்த பிரச்சனை இவ்வளோ கிரிட்டிக்கலாக காரணமே அந்த சிட்டி தான், அவனை சும்மா விடக்கூடாது, அவன் திருட்டு செயினை என்கிட்ட விற்று கடைசியில் என்ன இப்போ மாட்டி விட்டுட்டானே, முதல்ல அவங்ககிட்ட போய் சட்டையை பிடிச்சி கேட்கணும் ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட ரோகிணியுமே அடுத்த செகண்டே இங்கே வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்புனது மட்டும் இல்லாமல் டைரக்டாக சிட்டியை போய் பார்த்து அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட அவரை பார்க்க போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே மீனா ஒரு பக்கம் அடுத்த நாள் இங்கே ரிஜிஸ்டர் மேரேஜை வச்சுக்கிட்டு அவங்களுமே இங்கே எப்படி முத்துவை சமாளிக்கிறது, முத்துக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கமே, இந்த விஷயம் வெளியில் தெரிய வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் இங்கே அவங்களுக்கே தெரியாமல் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு முத்து வரப்போகிற விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்க போகுது. அதனால அடுத்த வார எபிசோடில் என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.